டிசம்பர் 4. உள்ளம் கோயில், உடல் கோட்டை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் தங்கியிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் உடல்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. திருத்துவத்தின் மூவரும் நமது ஆரோக்கியத்தில் ஆர்வம் கொண்டுள்ளனர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தம் மக்களோடு பிதாவாகி தேவன் உடன்பாடு செய்தார். யாத்ராகமம் 15:26. குமாரனாகிய தேவன் தாமே நம் நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் குணமளிக்கும் வரங்களை தருபவராக மட்டுமல்ல, சாவு நோக்கி நடைபோடும் நம் உடலை உயிர்ப்பிக்கவும் செய்கிறார். 1 கொரிந்தியர் 12:9. சுகம் தேவனிடத்திலிருந்து வந்தாலும் சுகம் பெற சில நிபந்தனைகளும் உண்டு. ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுமுன் நோய் இருந்ததில்லை. எனவே உடல் சுகத்திற்கு முன் ஆன்மீக ஆரோக்கியத்தை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனிடம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றும், அடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றும் கூறினார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் கடவுள் தனக்கு செய்த உபகாரங்களை வரிசைப்படுத்தும் போது முதலாவது மன்னிப்பு, அடுத்தது சுகமளிப்பு என்கிறார். கல்வாரியை சித்தரிக்கும் போது தீர்க்கர் ஏசாயாவும் இதே வரிசையை கையாண்டார். ஏசாயா 53:5. மக்களை சுகப்படுத்தும் முன்பு இயேசு அவர்களுக்கு இறையரசை குறித்து பிரசங்கித்தார். மத்தேயு 4:23. சுகம் என்பது இறையரசின் குடிமக்களுக்குரிய ஆசீர்வாதமாகும். அந்த அரசுக்குள் ஒருவன் பிறக்கும் போதுதான் அதன் குடி உரிமை நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும். இப்படி சொல்வதால் ஒருவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் வரை அவர் அவனை சுகமாக்க மாட்டார் என்று பொருள் அல்ல. கடவுள் அன்பாயிருக்கிறார். அவர் தீயோருக்கும் நல்லோருக்கும் ஒன்று போல மழையை தருகிறார். அவர் நம்மை தமது பிள்ளைகள் என்று அழைப்பதில் இன்னும் மேலான அன்பு கொண்டுள்ளார். வியாதிப்படும் போது நம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பது அவசியம். உடல் நலமும் ஆன்மீக வளமும் பின்னி பிணைந்தவை. எல்லா நோயும் கடவுள் அனுப்பும் சிக்ஷை என்று சொல்ல முடியாவிட்டாலும் அது தமது மக்களை தேவன் திருத்த பயன்படுத்தும் பிரம்புகளில் ஒன்று. புறங்கூறிய பாவத்திற்காக ஆண்டவர் மிரியாமை தொழு நோயினால் பாதித்தார். அவள் 7 நாளில் மனம் திருந்திய பின் சுகமடைந்தாள். யோபுவுக்கு வந்த வேதனை அவரது மனம் திரும்புதலை ஆழப்படுத்தி பரிசுத்தரை குறித்த அவரது அறிவை உயர்த்தியது. 38 ஆண்டுகள் பெதஸ்தாவில் வியாதியாயிருந்த நபரை சுகப்படுத்தின பின்பு ஆண்டவர் அவரை அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். மனநிலை உடல்நிலையை பாதிக்கிறதென்று மருத்துவம் திரும்ப கண்டுபிடித்துள்ளது. கேடான நடத்தை உடலிலுள்ள தடுப்பு சக்திகளையே தகர்த்துவிடும். சீக்கிரம் மனம் திரும்பினால் சீக்கிரம் சுகம் பெறுவோம்.